வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி அருகே திருவெண்காடு சுவேதாரண்ய சுவாமி திருக்கோயிலில் இந்திர பெருவிழாவை முன்னிட்டு நடந்த தெப்போற்சவத்தில் தமிழக முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின் கலந்து கொண்டு தெப்பத்தில் ஏறி வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காட்டில் புகழ்பெற்ற சுவேதாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் சிவபெருமான், மகோரமூர்த்தி உள்ளிட்ட 3 மூர்த்திகளாக காட்சி தருகிறார். இத்தலத்தில் 3 தீர்த்த குளங்கள் அமைந்துள்ளன. மேலும் நவகிரகங்களில் புதன் தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இக்கோயிலில் இந்திர பெருவிழா கடந்த மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 12ஆம் நாள் திருவிழாவான தெப்போற்சவம் நேற்று இரவு வெகுவிமர்சையாக நடைபெற்றது. தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் கோயிலை வலம் வந்து தீர்த்த குளத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளின. இவ்விழாவில் தமிழக முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின், அவரது தங்கை ஜெயந்தி இருவரும் தெப்பத்தில் ஏறி குளத்தில் வலம் வந்து சுவாமி அம்பாளை மனமுருக வேண்டி வழிபட்டன. இவ்விழாவில் திருவெண்காடு மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின் பக்தர்களாக இருந்து சுவாமி தரிசனம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.